ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். எனது இறைநிலையும் நாமம் என்ற சேனலில் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நம் வாழ்க்கை பயணம் என்பதை பற்றி பார்ப்போம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல இன்ப துன்பங்களை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம். இன்பம் வரும்போது நாம் எதை பற்றியும் சிந்திப்பதில்லை. அதே சமயம் துன்பங்களை சந்திக்கும் போது மிகவும் வாழ்க்கையை நொந்து கொள்கிறோம். ஏன் இறைவனை கூட கூட்டுகின்றோம். நாம் ஏற்கனவே செய்கின்ற செயல்கள் யாவும் கர்மா உருவில் நம்மை திருப்பி தாக்குகின்றன. ஒரு சிலருக்கு காலம் தாழ்த்தி தாக்குகின்றன. ஆகவேதான் சித்தர்களும் மகான்களும் நாம் செய்யும் எந்த ஒரு செயல்களும் எண்ணங்களும் உயர்வாகவும் அடுத்த உயிர்களுக்கு துன்பம் நேராமலும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். ஆனால் நாம் அதை செவிமடிப்பதில்லை. எந்த ஒரு தீங்கான செயலுக்கும் அதே போல் நன்மை செய்தாலும் கண்டிப்பாக நல்ல பலனை அடையலாம், தீய பலனையும் அடைய நேரிடும். இது ஒரு இயற்கையின் நீதியாகும். இதிலிருந்து யாவரும் தப்பிக்க முடியாது. எனவேதான் நாம் வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நல்லவைகளாக இருக்க வேண்டும். மனிதனுக்கு முதல் எதிரி கோபமாகும். கோபம் வந்தால் நாம் என்ன செய்ய போகின்றோம் என்றும் அதனால் ஏற்படும் பின்விளைவுகளையும் நாம் சிந்திக்க விரும்புவதில்லை. இதற்கு முதற் காரணம் நாம் உண்ணும் உணவுகளாகும். முடிந்தவரை இயற்கை உணவுகளை உண்ண பழக வேண்டும். நாவிற்கு ஆசைப்பட்டு கேடு விளைவிக்கும் விதவிதமான உணவுகளை உண்டு இளம் வயதில் துர்மரணத்தை பலர் சந்திக்கின்றனர். பலவித நோய்களுக்கும் ஆளாகின்றனர். இயற்கையாக நம் முன்னோர்கள் உண்டு வாழ்ந்த ரசாயனம் கலந்து பயிரிடாத அரிசி வகைகள், சிறுதானியங்கள், கேழ்வரகு, வரகு அரிசி, நல்ல சத்துள்ள பழங்களான பப்பாளி, மாதுளை, செவ்வாழை, ரஸ்தாளி போன்ற வகைகளும், இளநீர், மருந்தில்லா கீரை வகைகளும் உணவில் சேர்த்து கொண்டால் நீண்ட காலம் நோய் இல்லாமல் வாழலாம். இவைகள் யாவும் உடம்பிற்கும் உள்ளத்திற்கும் ஆயுளை நீட்டிக்கும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர். அவற்றை கடைபிடித்தால் நாம் இன்பமாக வாழ முயற்சிக்கலாம். ஆகவே மேற்கண்ட உணவு முறைகளை நீங்களும் கடைபிடித்து நீண்ட ஆயுள் பெற்று நலமுடன் வாழ உங்கள் அனைவரையும் வள்ளல் பெருமான் வழி என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க வாழ்க வாழ்க. வணக்கம். பலர். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி